நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பிரியமானவர்களே, சிறுமைப்பட்டவனுக்கு ஆங்கிலத்திலே அப்ரஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். இன்றைக்கு சமுதாயத்திலோ உங்கள் சுற்றுப்புறத்தாராலோ வேலை ஸ்தலத்திலோ நீங்கள் உங்களிலும் பெரியவர்களால் வசதி படைத்தவர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம். பல இடங்களிலே பிள்ளைப்பேறு இல்லாத தம்பதியர் பல அவமான சொற்களால் செயல்களால் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம். பணமில்லாத ஏழ்மையினால் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உனக்கு அடைக்கலம் என்று. யோசித்து பாருங்கள், அவரிடத்தில் அடைக்கலம் பெற்ற நமக்கு அதே நிலைதான் காணப்படுமா? நிச்சயமாக இல்லை. வேதம் சொல்லுகிறது, நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர் என்று. அப்படியானால் நெருக்கம் உன்னை தொடர்ந்து பிடித்து வைக்க முடியாது. அவமானம், நிந்தை, பரிகாசம், ஏளனம், துன்பம் எதுவும் உன்னை தொடர்ந்து கட்டி வைக்க முடியாது. ஏனெனில் அவரே உனக்கு தஞ்சமானவர். அல்லேலூயா! ஒரு சாதாரண குடையே உன்னை மழையிலிருந்து பாதுகாக்குமானால், சர்வத்தையும் படைத்த சர்வலோகாதிபதியிடம் தஞ்சமாக வந்த உன்னை உயர்த்தாதிருப்பாரோ? உன் துக்கம் மாறும். உன்னை நிந்தித்தவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். உன் சூழ்நிலை மாறும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அவரை உங்கள் இருதயத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே சார்ந்து இருங்கள். சங்கீதம் 33:12 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது என்று. எனவே அவரே நம்முடைய தெய்வம், நாம் அவருடைய சுதந்திரம் என்ற விசுவாசத்தோடு முன்னோக்கி செல்வோம். மாபெரும் மாறுதல்களை வாழ்விலே கண்டு மகிழ்ந்திருப்போம் கர்த்தருக்குள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.